மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மருத்துவமனையில் அங்கே சிறிது ஓய்வு பெற்றிருக்கும் பொழுது உள்ளே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் என்னையும் அழைத்து பேசினார். 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். இந்த 24ஆம் தேதி நிகழ்ச்சி என்ன பண்ண போறீங்க என்று கேட்டோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஏறத்தாழ 2457 பேருக்கு பணியானை என்பது உங்களுடைய திருக்கரங்களால் வழங்கினால்தான் அது சரியாகவும் இருக்கும், முறையாகவும் இருக்கும் என்று நாங்கள் சொன்னும் பொழுது, ஆட்சியில் இருப்பவர் தன்னுடைய முதலமைச்சர் என்பதெல்லாம் கடந்து ஒரு நல்ல மனிதன் இந்த நாட்டை எப்படி ஆளுகிறார் என்பதற்கு உதாரணம் அவர் சொன்னது வார்த்தை ஒண்ணுதான். பிள்ளைங்களாக உனக்கு எப்படி உங்களுக்கு அப்பா மேல இவ்வளவு ஒரு அக்கறை இருக்கின்றதோ அதே போன்றுதான் இன்றைக்கு பணி நியமன ஆணை வழங்க இருக்கின்ற அந்த 24ஆம் தேதி எதிர்பார்த்து அந்த குடும்பமே காத்து கொண்டிருக்கின்றோம். அதை என்னால் அது பொய்த்து போனது என்று இருக்கக்கூடாது. அதை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்தி விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். தமிழ்நாடு என்பது பல முதலமைச்சர்களை பார்த்திருக்கின்றது. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஏறத்தாழ 2457 பேருக்கு பணியானை, அதுவும் ஆசிரியர் பெருமக்களுக்கான பணியானை என்று சொன்னால், பள்ளி கல்வித்துறை என்று வந்தாலே துள்ளி குதித்துக்கிட்டு வரக்கூடியவர் தான் நம்முடைய முதலமைச்சர்கள், நம்முடைய துணை முதலமைச்சர். அவரே சொல்றார், எனக்காக நீங்க இதை தள்ளி வைக்க வேணாம், நம்முடைய துணை முதலமைச்சர் வச்சு செய்யுங்க என்று சொல்லும் பொழுது, அந்த முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்றவர்களாக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பணியில் நீங்க அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். எங்களை பொறுத்தவரைக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற கிட்டத்தட்ட ஒரு திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் சட்டமன்றத்தில் நாங்கள் அறிவித்ததுதான். திறன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் பேசிக் கம்ப்யூட்டர் ஃபவுண்டேஷனை தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன அப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், கோடிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு அந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்லைன் டூல்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பள்ளி பருவத்திலே கொண்டு வருகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி திட்டமாக, வழிகாட்டி திட்டமாக இருக்கின்ற அதையும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இன்றைக்கு வெளியிட இருக்கிறார்கள்.